ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு எந்த இடத்தை பத்தி பார்க்க போறோம்னா பாம்பாறு அணை அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அணை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் மாரத்துப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல தான் அமைஞ்சிருக்கு. நாங்க பெங்களூர்ல இருந்து ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் மாதிரி தான் இந்த பகுதிகளுக்கு நிறைய இடங்களுக்கு போனோம். ஆக்சுவலா அதில் முதல் இடமா தான் இந்த டேம் வரும். டேமுக்கு போயிட்டு இருந்த அந்த நேஷனல் ஹைவேல ரைட் சைட்ல ஒரு மலையை பார்த்தோம். இந்த மலை பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். திருவண்ணாமலை அண்ணாமலையார் அந்த மலையை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. மலையோட அந்த சென்டர் பகுதியில ஒரு கலரா தெரியும், ஒரு லைன் மாதிரி தெரியும். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னு ரீசெண்டா நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு அண்ணாமலையார் அந்த மலையில. அதனால உண்டான அந்த கலர் தான் அது. நெஞ்சை விட்டு நீங்காத ஒரு பெருந்துயரம் தான் அது. போற வழியில நம்ம ஸ்பாட் பண்ணோம், அதனாலதான் வீடியோவா எடுத்தோம். பாம்பாறு டேமோட என்ட்ரன்ஸ் ஆர்ச் மாதிரி அமைச்சிருப்பாங்க. டேம்குள்ள ஒரு கோயில் கூட இருக்குது. நிறைய டேமுக்கு நிறைய டூரிசம் மக்கள் வருவாங்க. இங்க அப்படி யாரும் வந்த மாதிரி தெரியல. உள்ளூர் மக்கள் தான் 1-2 பேர் அங்க போயிட்டு இருந்தாங்க. நீங்க இந்த டேமுக்கு வரதா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு குரூப்பா வாங்க, தனியா வராம இருக்கிறது நல்லது. இந்த டேம் பாத்தீங்கன்னா 1983 கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த டேம்ல கலெக்ட் ஆகுற தண்ணின்னு பாத்தீங்கன்னா மழை தண்ணீரும், ஆந்திர பிரதேசத்துல குப்பம் வனப்பகுதியில இருந்து வரக்கூடிய அந்த மழை நீர்லாம் சேர்ந்து வரக்கூடிய தண்ணீர் எல்லாமே மத்தூர் ஒன்றிய பகுதியில ஓதிக்குப்பம் அப்படிங்கிற ஏரியில சேரும். அந்த ஏரியில இருந்து நிறைய பகுதிகளுக்கு ஆறு போல பாஞ்சி ஊத்தங்கரை வட்டம் அப்படிங்கிற இந்த பகுதிக்கும் வரும். இங்க அந்த நீரை தேக்கி வைக்கிறதுக்காக தான் டேம் கட்டியிருக்காங்க, பாம்பாறுன்னு பேர்ல. இங்க டேம் ஃபுல்லானதுக்கு அப்புறம் உபரி நீர் தென்பண்ணை ஆற்றோட போய் கலக்கும். இந்த டேம் பொதுவாவே வறண்டுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்திர அரசு நீர் தேவைக்காக ஆங்காங்கே தடுப்பணைகளை வச்சிருக்காங்க. அதனால ஏரிக்கு வரக்கூடிய நீர்வரத்து, அதுக்கப்புறம் ஆறா பாஞ்சி இந்த அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது நாளுக்கு நாள். நாம போற நேரத்துல கொஞ்சமா தண்ணி இருந்துச்சு. மழை காலத்துலதான் போனோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அடிக்கடி மழை பெய்யும், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படிதான் கொஞ்சம் பெஞ்சிருந்துச்சு. அதனால நீர் இருக்கதான் செஞ்சுச்சு. ஊத்தங்கரை வட்ட மக்களோட குடிநீர் தேவைக்காகவும் பாசன தேவைக்காக தான் இந்த தண்ணீர் பயன்படுத்தப்படுது. கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் வரைக்கும் பாசன வாய்க்கால்கள் போடப்பட்டு அதனால 21 ஹெக்டேர் நிலங்கள் நீர்ப்பாசனம் பெறுது. இந்த டேம் நிரம்புறது அப்படிங்கிறது ரொம்பவே ரேர் தான். 10 வருஷத்துக்கு முன்னாடிதான் இந்த டேம் நிரம்பி இருக்குது. ஊத்தங்கரையில பெஞ்சிருந்த கனமழைனால. அதனால உபரி நீரும் வெளியேற்றப்பட்டிருக்கு. இனி எப்படா இந்த டேம் நிறையும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி மக்களோட கேள்விக்குறியா இருக்கு.